சூழ ஈஸ்வரம் என்னும் பிரமாண்டமான சிவாலயம் இருந்த பிரதேசம் இது. நிந்த வினோதபுரம் என்னும் சோழரின் நகரில் பொலிவுடன் இருந்த ஆலயம் பற்றிய பதிவிது. சோழ அரசபடையின் இளைய மும்முடி சோழ அணுக்கர் படைப்பிரிவைச் சேர்ந்த வளவன் பிராத்துவரதவன் என்ற தமிழ் வீரன் தன்னுடைய மகனான நாராயணன் பேரால் அணையநொந்தா விளக்கேற்ற 26 பசுக்களை தானமாக கொடுத்துள்ளது சம்பந்தமாக இங்கே இருந்த பண்டித சோழ ஈஸ்வரத்தின் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இந்த கல்வெட்டு பின்வருமாறு: ஸ்வஸ்தி ஸ்ரீ கோப்பர கேசரி பற்பரான ராஜேந்திர சோழருக்கு யாண்டு 2வது மண்டலகிரியான நிந்த வினோதபுரத்து பண்டித சோழ ஈஸ்வரமுடையார்க்கு இளைய மும்முடிச்சோழ அணுக்கருள் பெரும்படை வளவன் பிராத்துவரவன் தன் மகன்கு நாராயணனை சாத்தி வைத்த நொந்தா விளக்கு ஒன்றிற்கு வைத்த பசு 26. இப்படி அந்த ஆலயம் பற்றி கிடைத்த கல்வெட்டாதாரம் இது. இன்று அந்த ஆலயம் இருந்தமைக்கான அடையாளங்கள் ஏதுமில்லை. இன்று மெதிரகிரியை என அழைக்கப்படும் பிரதான பௌத்த விகாரை மாத்திரமே அங்கு காட்சியளிக்கிறது. ஒரு வரலாற்று பாரம்பரியம் மிக்க இடம் இன்று சிதைவடைந்து வரலாற்றிலிருந்து விடுபட்டு போயிருப்பது மிகப்பெரிய கவலைக்குரிய விடயம். இதுபோல அரிய தகவல்களை அறிந்து கொள்ள தமிழன் கலைக்கூடம் யூடியூப் தளத்தை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களும் அறிந்து கொள்ள அவர்களுக்கு பகிர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.